உலக புகழ்பெற்ற சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்க பயன்படுத்தப்படும் தங்க குதிரை உள்ளிட்ட வாகனங்கள் தற்பொழுது மதுரை நோக்கி புறப்படாகியுள்ளன. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள பிரசித்தி பெற்ற அழகர் கோவிலில் உள்ள கள்ளழகர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதனைத் தொடர்ந்து இன்று இந்த விழாவானது தொடங்கி மே 6ஆம் தேதி வரை சுமார் 10 நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெற இருக்கிறது. இன்று மாலை காப்பு கட்டுதலுடன் தொடங்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் தேவியருடன் தோழிக்கினியால் பல்லக்கில் எழுந்தருளி கோவிலின் வெளிப்புறமாக சுற்றி வந்து திருக்கல்யாண மண்டபத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார். இதே போன்று நாளை மாலையும் நாளை மறுநாள் காலையும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் நிகழ்ச்சியானது நடைபெறும். அதனைத் தொடர்ந்து இவ்விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக வருகிற 29ஆம் தேதி சுந்தரராஜ பெருமாள் என்ற கள்ளழகர் தங்க பல்லக்கில் கள்ளழகர் வேடம் கொண்டு கண்டாங்கி பட்டு உடுத்தி வளைத்தடியுடன் மதுரை நோக்கி புறப்படும் நிகழ்ச்சியானது நடைபெற உள்ளது. வரும் 30ஆம் தேதி மதுரை புதூர் 3 மாவடியில் கள்ளழகரை வரவேற்கும் விதமாக எதிர்ச்சேவை நிகழ்ச்சியும் நடைபெற இருக்குது. இதனைத் தொடர்ந்து தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாஜலபதி கோயிலுக்கு செல்லும் கள்ளழகர் அங்கு ஆண்டாள் சுடி தந்த மாலையை அணிகிறார். சித்திரை திருவிழாவின் முத்திரை நிகழ்வான அருள்மிகு கள்ளழகர் தங்க குதிரையில் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சி வருகின்ற 1ஆம் தேதி அதிகாலை 5:30 மணிக்கு மேல் நடைபெற இருக்கு. இந்த நிலையில தான் கள்ளழகர் பயன்படுத்தும் வாகனங்களான வைகை ஆற்றில் இறங்க பயன்படுத்தப்படும் தங்க குதிரை வாகனம், கள்ளழகர் திருமஞ்சனமாகி வீரராகவ பெருமாள் கோவிலுக்கு இருந்து புறப்பட பயன்படுத்தப்படும் சேஷ வாகனம், கள்ளழகர் தேனூர் மண்டபத்தில் பயன்படுத்தும் கருட வாகனம் மற்றும் தங்க பல்லக்கு உள்ளிட்ட வாகனங்கள் பழுது பார்த்து புதுப்பிக்கும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில வர்ணம் பூசும் பணி நடைபெற்று அலங்கரிக்கப்பட்ட அந்த வாகனங்கள் மதுரை நோக்கி புறப்பாடும் நிகழ்ச்சியானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அதாவது கோவிலின் அறையில் வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் வெளியே கொண்டு வரப்பட்டு தங்க குதிரை வாகனமானது மதுரை தல்லாகுளம் பெருமாள் கோவிலுக்கும், சேஷ வாகனம் வீரராக பெருமாள் கோவிலுக்கும், கருட வாகனம் விழாவின் மற்றும் ஒரு முக்கிய நிகழ்வான மண்டூக முனிவருக்கு மோட்சம் அளிக்கும் நிகழ்வு நடைபெறும் தேனூர் மண்டபத்திற்கும் டிராக்டர் உள்ளிட்ட வாகனங்கள் மூலமாக தற்பொழுது எடுத்துச் செல்லப்படுகிறது. சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகள் அனைத்தும் நடைபெற்ற பிறகு வருகின்ற 5ஆம் தேதி கள்ளழகர் இருப்பிடமான தனது கள்ளழகர் திருக்கோவிலை நோக்கி திரும்புவார். அன்று கள்ளழகரை பக்தர்கள் வண்ண மலர்கள் தூவி வரவேற்று சூடமேற்று வெண்பூசணி மூலம் திருஷ்டி அளிப்பர். அதனைத் தொடர்ந்து அந்த 6ஆம் நாள் நிகழ்வாக உற்சவ சாந்தி நிகழ்ச்சியோட இந்த சித்திரை திருவிழா நிகழ்ச்சியானது, இந்த 10 நாள் நிகழ்ச்சியானது இனிதே நிறைவேற உள்ளது. இந்த நிகழ்ச்சியில பலலட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்பதால் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடு மற்றும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளுக்கான ஏற்பாடுகள் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி துரை.